மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சப்ஸ்கிரைபர்ஸ் அசிசனா விளாக்ஸ் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்குடைய டாபிக் என்ன வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அபிராமின்னு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நாய் ஒன்று இருந்தது இல்லைங்க, அந்த லேடி டாகை பற்றி தான் நான் சொல்லலான்ட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் அவளுக்கெல்லாம் என்னங்க மரியாதை வேண்டி கிடக்குது? பெத்த 2 பிள்ளைங்களே காம வெறிக்காக கொண்ட அந்த நாய்களுக்கு மரியாதைன்றதே கிடையாதுங்க. மரியாதையும் கொடுக்கவும் கூடாது. எனக்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜட்மெண்ட்டில் எனக்கு உடன்பாடு கிடையாது. இதில் நான் டிஸ்க்ளைமர் நான் போட்டுக்கிறேன். அவளெல்லாம் இமீடியட்டாக தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடியே அந்த நாய்களை தூக்கில் போடணும். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அநியாயமாக ஒரு காம வெறிக்காகவும் காம இச்சைக்காகவும் தான் 2 குழந்தைங்களையும் தான் பெத்த குழந்தைங்களை பாலில் தூக்கு மாத்திரை கலந்து கொண்டிருக்கா அப்படின்னா அவளுக்கெல்லாம் என்ன மரியாதை கொடுக்கணுங்க? அவ்வளோதான். இந்த தமிழ்நாட்டை விட்டே துரத்தி அடிக்கணும். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு தீர்ப்பாக கொடுக்கணும். சப்போஸ் உனக்கு குழந்தைங்க பிடிக்கலையா, புருஷன் பிடிக்கலையா, விட்டுட்டு ஓடிடு. அந்த குழந்தைங்கள உங்கள் அப்பா அம்மா அழகாக டேக் கேர் பண்ணிக்குவாங்க. அப்படி இல்லையா, ஒரு அநாதர ஆசிரமத்தில் நீ விட்டால் கூட அவங்க அழகாக அந்த குழந்தைங்கள வளர்த்துக்குவாங்க. ஓகேவா? கல்யாணமும் பண்ணிக்கிறீங்க, ஓகேவா? பிள்ளையும் பெற்றுக்கிறீங்க. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் பிள்ளைய கருத்து வேடுபாவா, வெளியில் வந்துடுங்க. தேவையே இல்லை. பிள்ளை பிடிக்கலையா ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டு போ. அதே மாதிரி ஹஸ்பண்ட் அந்த குழந்தைங்கள வளர்த்த முடியலையா, உங்களுடைய ஒய்ஃபோட அப்பா அம்மா இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட அந்த குழந்தைங்கள ஹேண்ட் அவுட் பண்ணிடுங்க. அவங்க நல்லா வளர்த்துவாங்க. அவங்க நல்லா ஒரு எஜுகேஷன் கொடுப்பாங்க. அதை விட்டுட்டு இந்த அபிராமி நாய் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஹஸ்பண்டுக்கு தெரியாமையே ஒரு கள்ளக்காதலை, ஹஸ்பண்ட் இருக்கும்போதே ஒரு கள்ளக்காதலை க்ரியேட் பண்ணிவிட்டு, ஹஸ்பண்ட் இருக்கும்போதே ஊர் சுற்ற வேண்டியது, அவனுக்கு மெசேஜ் பண்ண வேண்டியது, விடிய விடிய வீடியோ காலில் பேச வேண்டியது, இத்தனைக்கும் குழந்தைங்க இருக்குது. ஓகேவா? அப்படியெல்லாம் அந்த பொம்பளை லூட்டி அடிச்சுட்டு இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா 2 பேர் வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிறதா முடிவாயிடுச்சு. ஓகே, எஸ்கேப் ஆகி தொலைங்களே நாய்ங்களே, அதுக்காக தான் பெத்த குழந்தைங்கள கொல்லணுமா? அது மிக பெரிய பாவங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு பார்த்த உடனே அதே தான் ஒரு 2 நாள் நானும் எங்கள் அம்மாவும் பெண்ணாத்திக்கிட்டே இருந்தோம். அந்த ஜட்ஜ்மெண்ட் தயவு செய்து இந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுத்துருக்கலான்னா, இமீடியட்டாக அந்த 2 நாய்களுக்கும் தூக்கில் தொங்க விட்டுருக்கணும். 7 வருஷம் ஆகுது அவங்க ஜெயிலில். அது 7 வருஷம் பத்தாது. ஓகேங்களா? அது கடுமையான தண்டனை. அந்த குழந்தைங்க எவ்வளவு துடிக்க செத்துருக்கும். அதனுடைய ஆடியோ கிளிப்பிங் கூட நான் யூடியூப்பில் பார்த்தேங்க. அவள் சொல்கிறா, அந்த கள்ளக்காதல் பொறுக்கி நாய்கிட்ட, நான் பாலில் 5 மாத்திரை நான் கலந்து கொடுத்துட்டேன் அப்படிங்கிறான். ஓ, கலந்து கொடுத்துட்டியா அப்படின்னு அவன் கேட்குறான். செத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் கேட்குது. உடனே இந்த பொட்டை நாய் அபிராமி நாய் என்ன சொல்லுது, இல்லை சாகிற மாதிரி எனக்கு தெரியல, தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, நான் நினைக்கிறேன் செத்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு. உடனே அந்த ஆம்பளை நாய் பொறுக்கி என்ன சொல்லுது, நான் ஏன் உனக்கு இது பயமாக இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு அவள் சொல்கிறா, நீங்கள் இருக்கீங்கல்ல அதனால் பயம் இல்லை, சரி வா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நீ வெளியில் வந்துரு, யாருக்கும் தெரியாமல் நம்ம ஓடி போயிடலாம் எங்கேயாவது அப்படின்னா. சரி, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். 2 செத்துட்டாங்க. நீங்களும் ஹோட்டலில் அந்த வேலை செய்கிறானா அந்த பொறுக்கி, அந்த ஹோட்டலை விட்டு வெளியில் வந்துருங்க, நம்ம 2 பேரும் எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபிராமி பன்னாட பரதேசி நாய் சொல்லியிருக்குது. அப்படி என்னங்க காம இச்சை? அந்த காம இச்சைக்காக அந்த குழந்தைங்கள கொல்லணுமா? உனக்கு அவ்வளோ ஒரு வெறித்தனமாக இருந்தால் அந்த ஆளோட ஓடிடுறது தானே. உன் புருஷங்கிட்ட கிடைக்காதது அந்த ஆளுக்கிட்ட என்ன இருக்க போகுது? ஓகேவா? எல்லாருக்கிட்டும் ஒரே மாதிரி தான். ஓகேங்களா? தப்பாக நினைக்காதீங்க மக்களே. எனக்கு அந்த அளவுக்கு கொந்தளிக்குது. ஓகேவா? புருஷன் பிடிக்கலையா வெளியில் போயிடுங்க. தயவு செய்து புருஷனை வச்சுக்கிட்டு இந்த கள்ளக்காதலுக்காக குழந்தைங்களை அடிக்கிறது, குழந்தைங்களை துன்புறுத்துறது, குழந்தைங்களை பாலில் விஷம் கலந்து கொடுத்து இந்த மாதிரி சாகடிக்கிறது, தயவு செய்து இந்த மாதிரி ஆட்டிடியூடெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. இது மிக மிக கடுமையான ஒரு செயல். இதுக்கு தகுந்த தண்டனையை இந்த கவர்மெண்ட் கொடுக்கணும். நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களும் முடிஞ்ச வரை இதுக்கு அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரெக்வெஸ்ட் பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு. ஓகேவா? சாரி மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எனக்கு எதுனாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். இந்த குழந்தைங்களை வதைக்கிறாங்க பாருங்கள், எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, தயவு செய்து இந்த அபிராமிக்கு இன்னுமே மறுபடியும் ஏதாவது ஜட்ஜ்மெண்ட்டை
ஒரு பெரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக வந்து இம்மீடியட்டாக தூக்கில் போடுற மாதிரி ஒரு தண்டனை வந்து கொடுக்கணுங்க. அந்த குழந்தைங்க எப்படி துடித்து செத்துதோ அதே மாதிரி அந்த பொம்பளையும் அவ்வளோ சாகணுங்க. அப்போ தாங்க எனக்கெல்லாம் ரொம்ப நிம்மதி. ஓகேங்களா? தயவு செய்து இதன் மூலிமா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கள்ளக்காதலுக்கு அடிமையாகிறவங்களும் சரி, ஆணும் சரி பொண்ணும் சரி, நீங்கள் எப்படியோ நாசமாக போய் ஒளிங்க. அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. புருஷன் இருக்கும்போதும் வச்சுக்கிறாங்க, பொண்டாட்டி இருக்கும்போது ஒரு சில நாய்ங்க வச்சுக்குதுங்க, எல்லாமே நடக்குதுங்க. அதுக்காக உங்களுடைய காம இச்சைக்காக தயவு செய்து பெத்த குழந்தைங்களை நொடிக்காதீங்க, சித்திரவதை பண்ணாதீங்க, அடிக்காதீங்க, கொல்லாதீங்க. ஓகேவா? அதுக்கான நீங்கள் இங்கேருந்து தப்பிச்சிடலாம், ஆனால் அந்த கடவுள்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நீ என்ன தான் மறைமுகமாக இதனாலும் தமிழ்நாடு போலீஸ்லாம் வந்து சும்மா நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக அதுக்கு கண்டுபிடிச்சி தகுந்த தண்டனை வந்து உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.